ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற சிகரெட் பேண்ட் அண்ட் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இந்த பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பேண்ட்டோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். பேண்ட்டோட ஹைட் வந்து 37 ப்ளஸ் 2 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக கீழே மடித்து தைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ஹிப்புக்கு கீழே எந்த பார்ட்டு ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் உங்கள் ஷீட்டோட மெஷர்மெண்ட்டு. சீட்டோட மெஷர்மெண்ட்டு 42 ப்ளஸ் 4 இன்ச்சு ஈஸ் சேர்த்துருக்கேன். அப்போது 46. 46ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 11.5 வரும். அது கூட ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு சேர்த்தா 12.5 இன்ச்சஸ். இந்த 12.5 இன்ச்சஸை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்க்ராட்ச் லென்த்து, அதுவும் அதே சேம் 12.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 12.5 இன்ச்சஸ்க்கு மிட்டியும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராட்ச் லைன்லேருந்து 2.5 இன்ச்சஸ் மறுபடி எக்ஸஸாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 2.5 இன்ச்சஸ்ஸு ஸ்க்ராட்ச் லைன்த்தோட மிட்டு, வேஸ்ட் லைனில் ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி இந்த 3 லைனையும் ஒரு கர்வ் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, பேண்ட்டோட ஃபுல் ஹைட்டிலேருந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அது 18.5 இன்ச்சஸ் வரும். அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீயோட ரவுண்டு வந்து எனக்கு 18 வருது. அது கூட 4 இன்ச் ஈஸ் சேர்த்துருக்கேன். அப்போது 22 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 12 வரும். 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6 வரும். அந்த 6 இன்ச்சு தான் நீயோட ரவுண்ட் மெஷர்மெண்ட்டு. அதை 2 பக்கமும் 6 இன்ச் 6 இன்ச் 2 பக்கமும் 6 இன்ச்சு 6 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 18லேருந்து கீழே இருக்க பேலன்ஸ் 18ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அது 9.5 இன்ச்சஸ் வரும். அந்த 9.5 இன்ச்சஸ் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து நம்ம நீக்கும் ஆங்கிளுக்கும் மிட் பாயிண்ட்டு. நீ ரவுண்டு மெஷர்மெண்ட் 6 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 5.5 இன்ச்சஸ், அதாவது ஒவ்வொரு சைடும் இந்த பக்கம் 5.5 அந்த பக்கம் 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் ரவுண்டு 13, அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆல் டிவைட் பண்ணால் 3.5 சம்திங் வரும். அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சஸாக மார்க் பண்ணிக்கலாம் கீழே. இப்போது இந்த எல்லா லைனுக்கும் நம்ம மார்க் பண்ண எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும்தான் பண்ணுறேன், இந்த லைன் எப்படி ட்ரா பண்ணணுன்றத. இதே மாதிரி 2 பக்கமும் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க எல்லா லைன்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேக் சைடு எப்படி கட் பண்ணணுன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ராங் சைடு ரைட் சைட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் மேலே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பண்ணிட்டு ஹிப் லைன்லேருந்து மேலே 2 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்க்ராட்ச் லைன் எல்லாமே சேம் தான், அப்படியே லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்க ஸ்க்ராட்ச் லைன்லேருந்து எக்ஸஸாக 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஸ்க்ராட்ச் லைனு மேலே இருக்க லைன் எல்லாம் சேர்த்து ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கோங்க. 2.5 இன்ச்சஸ் அங்கே எக்ஸஸாக மார்க் பண்ணியிருக்கோம். சைடில் அதாவது 1 இன்ச் எல்லா பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கம் எந்த எக்ஸஸும் கிடையாது, பேக் சைடு மட்டும்தான். அதை அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரண்ட்டு ஒரு பேக்கு ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு 1 இன்ச்சுக்கு. ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வச்சு 1 இன்ச்சு லைன் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு பீஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே ஃபோல்டிங் லைன் கிட்ட மட்டும் ஸ்டிச் பண்ண வேண்டாம். இது மேலே இன்னொரு நல்ல பக்கத்தையும் ஸ்பேஸ் பண்ணி ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் லைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்க்ராட்ச் லைனில் நம்ம கையிலெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் பிரியாமல் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் லைனை விட்டுட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 அண்டர்லெக் பார்ட்டையும் 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ண லைனில் ஸ்டிச்சிங் போட்டுக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது லெக் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் லைனை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு 2 இன்ச்சஸ்க்கு பயாஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட்டில் நான் ஃப்ரண்ட்டில் எலாஸ்டிக் யூஸ் பண்ணலை, பேக் சைடு மட்டும்தான் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். அந்த பேக் சைடுக்கு 16 இன்ச்சஸ் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த 1 இன்ச் எலாஸ்டிக்கை வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச்சிங் லைனில் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் மேலே ஸ்டிச்சிங் விழுகக்கூடாது. எலாஸ்டிக்கு பக்கத்தில் தான் ஸ்டிச்சிங் வரணும். இப்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போது நம்ம கீழே ஃபோல்டிங் லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 2 இன்ச் பேப்பர் கேன்வாஸ் எடுத்து கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணி 1/4 இன்ச்சு மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பேண்ட்டோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குதுங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்லிட் வச்சுருக்கேன். 4 க்ரே கலர் பட்டன் யூஸ் பண்ணி இந்த பேண்ட்டை எலகண்ட்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க சிகரெட் பேண்ட் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.